நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலியமா நாம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிடுவோம். டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் ரொம்பவுமே இம்பார்ட்டான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஃபெயில்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன குடுத்துருக்கு. ஒண்ணு. ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆச்சு. கிராக் ஆயிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு, மறுபடியும் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்க்கு சாதகமா கிராக் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் கிராக் ஆனது 3 கேண்டில் ஃபெயில்யூர் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். எனவே கன்டினியூவா ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஃபெயில்யூர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஃபெயில்யூரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெயில்யூர் கேண்டிலுக்கு மறுபடியும் மார்க்கெட் எங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 24,450க்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிருந்தது. ஃபெயில்ட் ஆனனால இந்த இடத்துக்கு போகலாம். ரீடெஸ்ட் பண்ணலாம் இந்த லெவல்ஸ அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு கிராக் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து மறுபடியும் ஸ்விங் லோவ கிராக் ஆயி ஃபெயில்ட் ஆனது. இந்த ஸ்விங் ஹைய மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ஃபெயில்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ குடுத்துருக்கு. ஸோ இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில்டு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸேஷன் ஹை பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆயிருக்கிறனால, ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் கொஞ்சம் வேகமா இருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸா என்ன நடக்கணும்னா, இந்த பேரிஷ் கேண்டில ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணா தான் பிரேக் பண்ணல இன்னும். ஸோ நாளைக்கு தான் தெரியும். இந்த பேரிஷ் கேண்டில பிரேக் பண்ணுமா? பண்ணாதா? அப்படிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ பிரைஸேஷன் ஹைய கிராக் பண்ணிட்டு, நேத்து நல்ல புல்லிஷ் கேன்லாம் குடுத்திருந்தாலும், இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஃபெயில்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன குடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபெயில்டு கேண்டிலோட அதாவது பேரிஷ் கேண்டிலோட லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ஸோ அது இன்ட்ராடேல. ஸோ சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் நல்ல ஒரு லாங் மூவா இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 22,200க்கு எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வருமா? வராதா? அப்படிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஏன்னா, இந்த பேரிஷ் கேண்டிலோட லோ நமக்கு இன்னும் பிரேக் ஆகல. நாளைக்கு தான் அது தெரியும். பிரேக் ஆக போகுதா? இல்லையா? அப்படிங்கிறது. சப்போஸ் நாளைக்கு அல்லது கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல இந்த பேரிஷ் கேண்டில்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு டவுன் மூவ் அகைன் இருக்கலாங்கிறது டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஓகே. அப்படி இல்லாம மறுபடியும் மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேள ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கோ அப் டூ 24,450லேருந்து 24,500 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. சேம் வியூவா தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு நாளைக்கு இந்த பேரிஷ் கேண்டில் லோவ கிராக் ஆகக்கூடாது. கிராக் ஆனாலும் சஸ்டெயின் ஆகக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டே டைம் ஃப்ரேம்ல இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. தான் டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கு? எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே வீடியோல. முக்கியமான ஜோன்ஸ் 2 இருக்கு. அந்த ஜோன வந்து மார்க்கெட் கிராக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லன்ட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த ஜோன கிராக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த லெவல் சொல்லியிருந்தேன். 24,000ம் 23,930யும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு கீழ கிராக் ஆயிட்டு கன்டின்யூ ஃபால் ஆயிட்டு பட் நோ பிரைஸ் ஆக்ஷன் குடுக்கல. இந்த ஜோனுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷனே குடுக்காம நல்ல ஒரு ஃபால். இப்போ மார்க்கெட் இன்ட்ராடேல எப்படி பார்த்துருவோம். ஸோ என்னென்ன சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். கிராக் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு.
க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இன்னும் நாளைக்கு தான் தெரியும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்ப நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுச்சு. நாளைக்கு நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன். ஸோ பாசிட்டிவ்ஸ் ஆஃப் அப் மூவ், கேப் அப் தான் ஆகும். சார்ட்ட பொறுத்தவரைக்கும். பட் பிரைஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்க வாய்ப்புகள் இல்ல. மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இல்ல. ஸோ பிக்காஸ் ஆஃப் கேப் அப் டியூ டூ மந்த்லி கான்ட்ராக்ட் சேஞ்ச். எங்க ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,000 நியர் இந்த ஏரியாக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆக நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப பிரைஸ் ஆக்ஷன் செக் பண்ணிடுவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இங்க இருந்து மேல போனது. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு. 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும். டூ 1 ஹவர், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எல்லாமே இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் சேஞ்ச் அப்படிங்கிறனால ஸ்விங் இந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே எஸ்டர்டே சொன்ன மாதிரி 24,000க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆனால், அகைன் கால்க்கு போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி அத ஞாபகம் வச்சுக்கணும். 1. அப்படி இல்லாம மார்க்கெட் ஒருவேளை 24,000யும் தாண்டி ஒருவேள மார்க்கெட் டே ஹை எஸ்டர்டே ஹை அதாவது 24,120 இத ஓப்பன் கேண்டில்லயே பிரேக் பண்ணாலும், அல்லது கன்டின்யூவா இங்கிருந்து வந்து ரன்னிங்ல வந்து பிரேக் ஆனாலும், நல்ல ஒரு மூவ்மெண்ட் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் சேஞ்சுங்கிறனால நல்ல ஒரு புல் மூவ் குடுத்து ஹை கூட பிரேக் பண்ணலாம். ஸோ ஒருவேளை பிரைசேஷன் இங்க குடுக்காம போனாலும், இங்க இது வந்து பிரைசேஷன் ஹை தான், ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஸ்விங் ஹைய டைரக்ட்டா வந்து பிரேக் பண்ணாலும், நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஐ ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். அது மட்டும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ 2 பார்த்தாச்சு. மார்க்கெட் ஒருவேள நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்விங் ஹைக்கு மேல பிரேக் ஆனாலும், கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லாம மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கு இந்த இடத்துல வந்துட்டு 24,000ல இந்த இடத்துல ஸ்விங் குடுத்துட்டு கிராக் ஆனாலும், நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்படி நடந்தால், இந்த ஸ்விங் ஹை வந்து டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்விங் ஹை வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு இன்னைக்கு ஃபெயில்டு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன குடுத்துருக்குன்னு சொன்னது இன்வேலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடந்துட்டால் 1. ஸோ அப்படி இல்லாம வேற என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னா, இங்க ஓப்பன் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணலாம். ரீடெஸ்ட் பண்ணிட்டு 23,930ல ஒரு வேள பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆனாலும் நமக்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் கால் சைட்ல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடக்குதா? அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். ஓகே. இப்படிலாம் நடந்து மார்க்கெட் ஒரு வேளை பிரைஸ் ஆக்ஷன் ஹை கிராக் ஆயிடுச்சுன்னா, டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆன இந்த பியரிஷ் கேண்டில் பேட்டர்ன் இன்வேலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஒருவேள வேலிட் அப்படின்னா, நல்ல ஒரு ஃபால் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்க தான் ஓப்பன் ஆக போகுது. 24,000 நியரஸ்ட்டா. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் 24,000ல குடுத்து டவுன் சைடு பிரேக் ஆயிட்டால், மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. பட் நாளைக்கே நடக்கும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ சஸ்டெயின் ஆனும் 24,000ல குடுத்தாலும் சரி, அப்படி இல்லாம மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு, நான் டைரக்ட்டா 23,930ல வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆனாலும் சரி, மார்க்கெட் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது நடக்குதான்றத நம்ம பார்க்கணும். அப்படி நடந்தால், நமக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் 22,200 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இம்பார்ட்டன்டான ஜோன்ல இருக்கு. இந்த ஜோன்ல மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ முக்கியமான ஜோன்ஸ் என்னங்கிறது நம்ம நேத்து குடுத்த அதே லெவல்ஸ் தான். அந்த லெவல்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது? எப்படி ஃபார்மேஷன் நடக்குதுங்கிறத வச்சு தான், நாளைக்கு டே டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டுக்கு மார்க்கெட் கீழ போகுதா? அல்லது ஃபெயில்ட் ஆகாம மேல 24,500க்கு போகுதாங்கிறது இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எங்க, எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு. இந்த ஜோன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜோன்ஸ்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? பாருங்க. ஸோ நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, பிரைஸ் ஆக்ஷன் எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கறது? ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும், ஸோ 15 மினிட்ஸ் இஸ் பெட்டர். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமே போதுமானது. ஸோ அந்த ஏரியால பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆனா, நம்ம அந்த டைரக்ஷன்ல போகலாம்.
ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் ஸ்விங் ஹைக்கு மேல கிராக் ஆச்சுன்னா, கால் சைட்லயும், ஸ்விங் லோ கீழ கிராக் ஆச்சுன்னா, புட் சைட்லயும் போகலாங்கிறது தான் இன்னைக்கான வியூ. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷனோட லெவல்ஸ். ஸோ பார்ப்போம் இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட அனலிசிஸ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னே தவிர, கட்டாயம் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க உங்களோட ஓன் அனலிசிஸ் அதையும் சரி. அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ போய் ட்ரெயின் பண்ணுங்க. நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.